ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெஸ்டீஜ் எண்டூரா ப்ரோவோட ரிவ்யூ அண்ட் டெமோ தான் பார்க்க போகிறோம். இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் இல்லை, நான் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 2-3 மந்த்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்ககிட்ட இந்த ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணுறேன். அன்பாக்சிங் அப்போ நான் அந்த வீடியோ எடுத்தேன், அதெல்லாம் தான் இந்த இதில் இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு மிக்சியோ இல்லை ஒரு ஃபுட் ப்ராசஸரோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்துடலாம். இது 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். ஸோ நம்ம ரஃப்பாக நல்லா யூஸ் பண்ணலாம். இட்லி தோசை பேட்டர்லாம் இதிலே நம்ம அரைக்கிறதுக்கு கூட நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஒரு 1000 வாட்ஸில் ஏதாவது மிக்ஸி இருக்குதா அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன். இதோட சைஸ் நல்லாவே பெருசாக இருக்குது. கிச்சனில் கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறப்போ, அப்போ யூடியூப்பில் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்போ எனக்கு ப்ரீத்தி ஜோடியாக் தான் பெஸ்ட்டுங்க மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நான் அது வாங்குறதுக்காக தான் கடைக்கு போயிருந்தோம். அங்கே இந்த பிராண்டை சஜஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் ப்ரீத்தி ஜோடியாக்கோட ப்ரோ வெர்ஷனில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இதில் இருக்குது. அதை விட இதில் நிறைய ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அண்ட் அதோட ப்ரைஸ் இதை விட ரொம்ப அதிகம். ப்ரீத்தி ஜோடியாக் 750 வாட்ஸ், இது 1000 வாட்ஸ். அதோட மோட்டார், அந்த மோட்டாரை விட இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இதில் ஜார்ஸ் வழக்கமாக எல்லா மிக்சிலையும் கொடுக்குற மாதிரி ஸ்மால் ஜார், வெட், ட்ரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க. மிக்சி ஜாரோட மூடி எல்லாமே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது கூட ஒரு ஜூஸரும் வரும். அப்புறம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னது அப்படின்னா இந்த புல்லட் மிக்சி ஜார் தான். அந்த பெரிய ஜார்ஸ்லாம் விட எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப நல்லா அரைக்குது, நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி தந்துடுது. ஸ்மால் பேட்ச் மசாலாலாம் அரைக்கணும்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது ஜூஸர் ஜார். இதுதான் மிக்சியோட மோட்டார். இதோட ஸ்பீட் பல்ஸ் 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்குது. இது 1000 வாட்ஸ் மிக்சிங்கிறதுனால சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் வருது. கொஞ்சம் காதை கிளியிற மாதிரி தான் சவுண்டு இருக்குது. அப்புறமா இந்த குட்டி மிக்சி ஜார், இது எனக்கு அவ்வளவா இம்ப்ரெசிவாக இல்லை. ஏன்னா இது இப்போது சட்னிக்கு கடலெல்லாம் போட்டோன்னா அப்படியே இந்த நிலக்கடலெல்லாம் அப்படி இருக்குது. மற்ற 2 ஜாருமே நல்லா தான் இருக்குது. தோசை பேட்டர்லாம் நான் பெரிய மிக்சி ஜாரில் தான் அரைக்கிறேன். அது நல்லா ஃபைனாக அரைச்சி தருது. அண்ட் இட்லி தோசையுமே நல்லா வருது அந்த மிக்சி ஜாரில் அரைச்சாலுமே. இது ஃபுட் ப்ராசஸர் ஜாரோட பார்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு நம்ம மாட்டிட்டு தான் நம்ம என்ன பிளேட்னாலும் மாற்றணும். இது ஆட்டா நீடிங்கோட பிளேட். ப்ரீத்தி மாஸ்டர் செஃப் ஜார் மாதிரி இது ப்ரெஸ்டீஜ் எண்டூரா ப்ரோவோட ஜார். இந்த ஜாரில் தான் நம்ம ஸ்லைசிங், நீடிங், கிரேட்டிங் எல்லாமே பண்ணலாம். இது அதோட பேஸ். இந்த டிஸ்க் மாதிரி இருக்கிறத நம்ம அதில் மாட்டிட்டு தான் அதுக்கு மேலே தான் இந்த ஜாரை மாட்டணும். இந்த மாதிரி மாட்டிக்கணும். நான் வீடியோ போக போக நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் எல்லாமே. அப்புறம் இது கேரட் துருவுற அந்த பிளேடு. மற்ற பிராண்டில் இல்லாத ஒன்று இருக்குது. இதில் நம்ம 2 சைடுமே துருவிக்கலாம். ஒரு சைடு பெருசாக துருவும், இன்னொரு சைடு சிறுசாக துருவும். இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கான பிளேடு. இது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கான பிளேட். இதுலேயும் அந்த ப்ரீத்தி ஜோடியாக்கை விட இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நம்ம சைஸ் மாற்றிக்கலாம். இதில் நமக்கு தின் ஸ்லைசஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இந்த ஜாரோட லிட்டு. இது நம்ம அதில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் ஒழுங்காக லாக் ஆகுதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஜூஸரோடது. அப்புறமா ஒரு மெஷரிங் கப்புமே கொடுத்துருக்காங்க. இது நம்ம சப்பாத்தி மாவு அளந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ 1 டம்ளர் அளவு நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஹாஃபில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் ஊற்றிக்கணும். அப்புறமா இது ஒரு பிளேடு. இது நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது. நல்ல பொடிசாக ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அப்புறமா இது ஒரு சிட்ரஸ் ஜூஸ் புளியக்கூடியது. இதில் நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஆனியன் வெட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சைஸில் ஆனியன் வெட்டலாம் அப்படிங்கிறத நம்ம அடியில் அழுத்தி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை அழுத்தி நம்ம சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இது கூட வந்த பார்ட்ஸ். இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆட்டா நீட்டிங்கான டெமோ பார்த்துக்கலாம். இந்த டிஸ்கை ஃபஸ்ட்டு இதில் நல்லா லாக் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த பெரிய ஜாரை நம்ம
மாட்டிக்கலாம். அப்புறமா இந்த பார்ட்டை வந்து மாட்டணும். இதுக்கு மேலே தான் நம்ம எந்த பிளேடுனாலுமோ இல்லை வந்து ஆட்டா நீடிங்கான பிளேடோ எதுனாலுமே இது மாட்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம வைக்கணும். இது வந்து ஆட்டா நீடிங்கான பிளேட், அதை நம்ம வச்சிட்டோம். இப்போ இந்த கப்பில் வந்து 1 கப் அளவு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதில் 1 கப் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு ஒரு ஓட்டை போட்டு அதில் வாட்டர் லெவல்னு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஆயில் நீங்கள் ஊற்றுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் இதிலே வந்து ட்ரிசில் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த உப்பு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை அரைக்கலாம். இதை வந்து பல்ஸ் மோட் இல்லைன்னா ஸ்பீட் 1ல் வச்சா போதும், அதுக்கு மேலெலாம் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொடுத்துருது. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அதில் லாக் இருக்கதே தெரியல. நான் ஒழுங்காக லாக் பண்ணாமல் அரைச்சதுனால அது ரொம்ப ஆடிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து ஒழுங்காக லாக் பண்ணேன். அவ்வளோதான், மாவு வந்து நல்ல சாஃப்டாக நீடாகி வந்துருச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கம்மியான டைம்லேயே இந்த மாதிரி நீட் பண்ணி கொடுத்துருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மாவுமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சப்பாத்தியுமே நல்ல உப்பிலாம் நல்லா வந்தது. நான் ஆயிலெலாம் அவ்வளோவா யூஸ் பண்ணலை, இருந்தாலுமே சப்பாத்தி நல்லா வந்தது. இப்போ நம்ம ஆனியன் ஸ்லைசிங் பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த ஸ்லைசிங் பிளேடை வந்து உள்ளே வச்சுருக்கோம். நான் வந்து கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக வர மாதிரி, ரொம்ப தின்னும் இல்லாமல் திக்கும் இல்லாமல் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரியான ஸ்லைசஸ் வர மாதிரி நான் பிளேடை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மூடியிலேயே ப்ரொடெக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் அதை வச்சுருக்கும் போது இந்த ஆனியன்லாம் வந்து உள்ளே வைக்க முடியல. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்லைஸ் பண்ணேன். இப்படி ஒரு செகண்டுக்கு கம்மியான டைம்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றி நமக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி தந்துட்டு, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன், 1 ஸ்பீட் கூட வேண்டாம். இது பாருங்க எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் பண்ணி தந்துட்டு நமக்கு. இது பிரியாணிக்கெல்லாம் நம்ம பல்காக பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பிளேடோட அடியில் வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம சைஸ் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாப்பிங் வந்து பார்க்கலாம். பொடிசாக எப்படி சாப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த சாப்பிங் பிளேட் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சமாக கேபேஜை வந்து கொஞ்சம் துண்டு துண்டாக பெரிய பெரிய பீசஸாக வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே போட்டு பொரியலுக்கு வந்து சின்னதாக நான் சாப் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுவுமே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி தந்துட்டு, காலையிலே வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குன்னு ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து கேரட் கிரேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த பிளேடு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பிளேடில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து வர மாதிரி நான் பிளேடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா அந்த பிளேடை நீங்கள் தலைக்கீழே மாற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தின் ஸ்லைசஸாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அழகாக கேரட் வந்து கிரேட் ஆகி வந்துருச்சு. இதே மாதிரி நான் பீட்ரூட்டுமே பண்ணி பார்த்தேன். பீட்ரூட்டுமே நல்ல அழகாக கிரேட் ஆகி வந்தது. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம எப்படி பொடி சைஸஸாக ரொம்ப ரொம்ப குட்டியாக அந்த ஆம்லேட்க்கெலாம் நம்ம பொடிசாக நறுக்கோம்ல, அது மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பிளேட் தான் யூஸ் பண்ணணும். இதை நல்லா லாக் பண்ணிவிட்டு இதை வந்து 1 ஸ்பீடில் இல்லைனா பல்ஸில் வச்சாலே போதும். கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே வந்து அழகாக பொடிசாக நமக்கு சாப் பண்ணி தந்துடும். இது வந்து நம்ம ஆம்லேட் இல்லைனா பொரியல் தாளிக்கிறதுக்கெலாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த பிளேடில் வந்து நான் மேக்ஸிமம் திக்னஸ் வந்து வச்சுருக்கேன். இதை வச்சு நான் குக்கும்பர் வந்து ஸ்லைஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு அரை செகண்டில் கடன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணிருச்சு. சுற்றுறதை பார்த்தா நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. அழகாக எல்லாமே ஒரே சைஸஸில் நமக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்துருச்சு.
ஜூஸரோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது நான் வந்து பெங்களூரில் இருக்க பா இன்டர்நேஷ்னல் அந்த ஷாப்பில் தான் வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் கடைக்கு போகும்போது இந்த மிக்ஸி வாங்கணுங்கிற ஐடியாலே நான் போகல. நான் ப்ரீத்தி ஜோடியாக் தான் வாங்கலான்னு போனேன். அதில் வந்து ப்ரோ வெர்ஷன், அதாவது 2.2, அது வந்து 14,000 கிட்ட வந்து சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 10,000 அப்படின்னு சொன்னாங்க. அப்போவுமே நான் அந்த கடையில் வந்து நான் இதுக்கு ரிவ்யூ எல்லாம் அதிகமாக பார்க்கல. அங்கே வச்சே நாங்கள் வந்து ஆன்லைன் ரிவ்யூஸ்லாம் நிறைய செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ப்ரைஸ் ஆன்லைனில் வந்து அன்றைக்கி 8,900 கிட்ட இருந்தது. அந்த ப்ரைஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். நாங்கள் ப்ரைஸ் மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதே ப்ரைஸ் 8,700 கிட்ட ஆச்சு இது வாங்குறதுக்கு. இது எனக்கு வந்து தோசை பேட்டர் அரைக்கிறதுக்கு, அப்புறமா நான் வீட்டிலேயே சத்து மாவு எல்லாமே ரெடி பண்ணுவேன். அதுக்கெல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக சப்பாத்தி மாவு வந்து நீட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா பிரியாணி கொஞ்சம் பல்க் குக்கிங்காக பண்ணும்போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நல்ல மோட்டாரோட ஒரு ஃபுட் ப்ராசஸர் வித் மிக்ஸி பார்க்குறீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மற்ற பிராண்டோட இது நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு வந்து மற்ற பிராண்டோட இதில் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. இதை வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் உங்களுக்கு எது வந்து ப்ரைஸ் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.